எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து குலோப்ஜான் வந்து கடையில் வாங்கி செய்கிற பவுட்ரு இல்லாமல் எப்படி வந்து குலோப்ஜான் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 லிட்ரு பால் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பால் வந்து நல்லா ஆடையெல்லாம் நல்லா வர்ற பாலாக அதை எடுத்து கேஸ் ஸ்டவ்லையும் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கிண்டி விடுங்க. ஒரு கப்பில் வந்து சீனி எடுத்துக்கோங்க. அதே கப்பில் வந்து தண்ணியை வந்து எடுத்துக்கோங்க. அந்த சீனி எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுட்டு எந்த கப்பில் சீனி எடுத்தீங்களோ அந்த கப்பில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா கொதித்தோடனே அந்த சீனியை போட்டுருங்க. சீனியை போட்டுட்டு கேஸ் ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து அது நல்லா பிசு பிசுன்னு வர்ற அளவுக்கு நல்லா வந்து அதை கேஸ் ஸ்டவ் ஃப்ளேமில் வந்து சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. அதை எடுத்து அந்த சீனி பாகு வந்து எடுத்து கையில் வச்சு பார்த்தா அது வந்து கையில் ஒட்டுற மாதிரி வரணும். அந்தளவுக்கு வந்து நல்லா அந்த சீனி பாகை வந்து இது பண்ணிடுங்க. அந்த பாலை வந்து இந்தளவுக்கு வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து சோடா போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் வந்து 1 குழிக்கரண்டியோ 2 குழிக்கரண்டியோ உங்களுக்கு விருப்பமானபடி போட்டுக்கோங்க. நான் கம்மியாக போட்டேன். அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து அதுக்கப்புறம் வந்து மெஷரிங் கப்பில் வந்து 1 கப்பு வந்து மைதா மாவு போட்டாச்சு. திரும்பி ரொம்பவும் தண்ணியாக இருந்துச்சுன்னா திரும்பி 1 கப்பு வந்து தேவைக்கேற்ப மைதா மாவு போட்டு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. லேசாக கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொன்றும் இந்த உருண்டையாக பிடிச்சி அதில் வந்து உருண்டையாக போடுங்க. இது ஆச்சி சமையல் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா வந்து அந்த குலோப்ஜான் இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து அந்த ஜீராவில் வந்து அதில் வந்து ஒன்றையும் போட்டுருங்க. நல்லா வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா இதாக சாஃப்டாக ஸ்பாஞ்சு மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க. இல்லைன்னா வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. நன்றி. இப்போ வந்து கேழ்வரகு புட்டும் கோதுமை புட்டும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காலையில் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு அதுக்கு வந்து மெஷரிங் கப்பில் 1/2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப் வந்து 1 கப்புக்கு வந்து கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. அந்த மாவில் வந்து எனக்கு கோதுமை மாவில் வந்து அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. நல்லா தண்ணியை தொளித்து நல்லா பற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவு வந்து அதுவும் 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா பற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து தனியாக வந்து ஒரு இட்லி சட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பரட்டி வச்சுருக்கோம்ல அந்த கேழ்வரகு மாவு எடுத்து அந்த கிண்ணத்தை இட்லி தட்டில் வந்து எடுத்து வச்சு ஒவ்வொரு இதுலேயும் எடுத்து அப்படி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு வந்து தண்ணியில் போட்டு பரட்டி எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் எடுத்து வந்து இட்லி தட்டில் வச்சுருங்க. தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி எடுத்து துண்டாக வெட்டி மிக்சியில் போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா வந்து ஒரு சுற்றி எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த இது வந்து இட்லி வேகிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சு இட்லி சட்டியில் தண்ணியாக ஊற்றி அதுக்கப்புறம் இந்த இட்லி தட்டெல்லாம் அதில் வச்சு வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் தனியாக வந்து அந்த எல்லாத்தையும் தனியாக கொஞ்சம் சூட்டில் எடுத்து தனியாக தட்டில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து வெள்ளைச்சீனி போட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை போடுறவங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து துருவி வச்ச அந்த மிக்சியில் துருவி வச்ச தேங்காய் எடுத்து அதையும் 2 இதுலேயும் தனித்தனியாக போட்டு எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கும் கூட சாப்பிட்லாம். நன்றி.